வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காலையில எப்படி சார் சீக்கிரம் எந்திரிக்கிறது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லுங்க சார். நான் வந்து டெய்லியும் பிளான் பண்றேன். காலையில வந்து நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்றேன். ஆனா வந்து என்னால எந்திரிக்கவே முடியல. என்ன பண்ணாலும் எந்திரிக்க முடியல. என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து சொல்றான் ஸ்கூல்ல வந்து, நான் 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சு தெரியுமா, நான் 4:30 மணிக்கு எந்திரிச்சு படிச்சு தெரியுமா. நான் வந்து அவன் சொல்லும் போதெல்லாம் அடுத்த நாள் நானும் எந்திரிக்கிறேன்டா, 4-5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறேன்டா அப்படின்னு நான் பிளான் பண்றேன். ஆனா நைட்டு தூக்கும் போது அந்த வெறி இருக்கு. ஆனா காலையில எந்திரிக்கும் போது கொஞ்சம் தூங்கிக்கலாமா அப்படின்னு வந்து போர்வை இழுத்து போத்து தூங்குறேன் சார். அதுக்கு ஏதாச்சும் வந்து பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேக்குறீங்க சார். அதுக்கான டிப்ஸ் அப்படின்றது இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா காலையில உங்களாலையும் 5 மணிக்கு அப்படின்றது எந்திரிக்க முடியும், 4:30 மணிக்கு அப்படின்றது எந்திரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீக்கிரமா தூங்கணும். ஓகேங்களா சார்? சீக்கிரம் தூங்கணுமா அப்படின்னா ஒரு 9:30 to 10 என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நீங்க பெட்ல போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது வந்து அதுக்கு மேல போனீங்க அப்படின்னா காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது அப்படின்றது கஷ்டம். ஓகேங்களா? ஒரு 11 மணிக்கு படுத்துட்டு ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தூக்கம் பத்தாது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா தூங்கி தூங்கி வலிவீங்க, ஒரு மாதிரி வந்து அந்த டேவே ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால ஒரு 9 to 10 தூங்கிட்டு காலையில 4 மணி ஒரு 4:30 மணி அப்படின்றது எந்திரிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீக்கிரமா தூங்கணும். அது வந்து ஒரு 9:30 மணிக்கு நீங்க படுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பர். ஈஸியாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியா காலையில ஒரு 5 மணி அப்படின்றது ஈஸியா எந்திரிக்கலாம். அதனால நான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு 9:30 மணிக்கு நீங்க தூங்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கடுத்து நீங்க பண்ண வேண்டியது உங்களோட அலாரம் அப்படின்றது செட் பண்ணணும். ஓகேங்களா? அது போனா இருக்கலாம், இல்ல அப்படின்னா அலாரம் கிளாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அலாரம் கிளாக்கா இருக்கலாம். எதையாச்சும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அலாரம் அப்படின்றது செட் பண்ணணும். அதுவும் வந்து ஒரு அலாரம் அப்படின்றது செட் பண்ணக்கூடாது, மினிமம் ஒரு 3 அலாரம் அப்படின்றது செட் பண்ணணும். என்ன சார் 3 அலாரம் அப்படின்னா, காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்றது பிளான் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 4:55க்கு ஒரு அலாரம், 5 மணிக்கு ஒரு அலாரம், 5:05க்கு ஒரு அலாரம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 3 அலாரம் செட் பண்ணீங்க அப்படின்னா, ஒருவேளை ஒரு அலாரத்தை நீங்க ஸ்னூஸ் பண்ணாலும் அடுத்த அலாரம் அப்படின்றது அடிக்கும். ஓகேங்களா? இல்ல சார் ஒரு 5 மணிக்கு ஷார்ப்பா வச்சேன் சார், தெரியாதனமா அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன் சார், அவ்வளவுதான் சார், காலையில 7 மணிக்கு தான் சார் எந்திரிச்சேன் அப்படின்னு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு 3 அலாரம் அப்படின்றது செட் பண்ணணும். அலாரம் செட் பண்ணிட்டு யாராச்சும் வேற ஒருத்தவங்களோட ரூம்லயோ இல்ல ஹால்லயோ வச்சுட்டு வந்து தூங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரூம் இருக்கக்கூடிய பகுதியில என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அலாரத்தை நீங்க செட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் அந்த அலாரம் அடிக்கும், உங்களுக்கு சவுண்ட் கேட்கும், எந்திரிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சீக்கிரமா போய் தூங்கி இருக்கணும் 9:30 to 10. ரெண்டாவது நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அலாரம் அப்படின்றது செட் பண்ணிருக்கணும். மினிமம் ஒரு 3 அலாரம் அப்படின்றது செட் பண்ணிருக்கணும். அதுக்கடுத்து என்ன சார் நான் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கடுத்து பண்ண வேண்டியது போனை வந்து அவாய்ட் பண்ணணும். சார் என்ன சார் சொல்றீங்க, போனை அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னா, ஆமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க படுத்ததுக்கு அப்புறம் உங்களோட பெட்ல போய் படுத்ததுக்கு அப்புறம் போனை எடுத்து என்ன பண்ணக்கூடாது சார், ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிட்டு வந்துடுறேன், இல்ல ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, அந்த ஒரு என்னது ஃப்ரீ ஃபயர் மேட்ச், இலவச நெருப்பு மேட்ச் வந்து விளையாண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்க போக கூடாது. அது ஒரு 10 நிமிஷமா இருக்காது, அது கொஞ்ச நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, அது 1 மணி நேரமா ஆகலாம், இல்ல 2 மணி நேரமா ஆகலாம். அப்படியே டைம் எடுத்துட்டு போயிடும். காலைல எந்திரிக்கக்கூடிய கனவு அப்படின்றது அதோட போயிடும். அதனால அந்த போன் அப்படின்றத அவாய்ட் பண்ணிடணும். அதாவது அந்த போன்ல இருக்கக்கூடிய ப்ளூ லைட் அப்படின்றது நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நம்மளால அந்த தூக்கம் அப்படின்றது டக்குன்னு வராது. ஓகேங்களா? அதனால போன் அப்படின்றத அவாய்ட் பண்ணிடணும். ஒருவேளை நீங்க பெட்ல படுத்ததுக்கு அப்புறம் போனை எடுக்கிறீங்க அப்படின்னா அது அலாரம் செட் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் ஓரமா தூக்கி வச்சிடணும். ஓகேங்களா? அதனால வந்து போன் அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது. மூணாவது பாயிண்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, தூங்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போய் படுத்தீங்க அப்படின்னா தூக்கமே வராது. ஏன் அப்படின்னா வயிறு ஃபுல்லா இருக்கும் அப்படின்றப்போ தூக்கமே வராது. மினிமம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஒரு 7:30 to 8, ஒரு 8:30. ஓகேங்களா? அதிகபட்சம் ஒரு 8:30 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, உங்களோட நைட்டு சாப்பாடை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இல்ல சார் நான் தூங்க போறது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் சாப்பிட்டேன் அப்படின்னா வயிறு ஃபுல்லா சாப்பாடு இருக்கும், செரிச்சிருக்காது, உடனே தூக்கம் அப்படின்றது வராது. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமம் ஒரு 8:30 மணிக்குள்ள என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட தூங்க போறதுக்கும் உங்களோட சாப்பாடு டைமுக்கும் மினிமம் ஒரு 1 hour அப்படின்றது 1.5 hours அப்படின்றது இருக்கணும். நல்லா அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போய் படுத்தீங்க அப்படின்னா நல்லா தூக்கம் அப்படின்றது வரும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணா வந்து நான் ஈஸியா காலையில எந்திரிக்கலாமா சார் அப்படின்னா, கண்டிப்பா காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியும். நைட்டு படிக்கிறத விட காலையில படிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். நைட்டு நீங்க படிக்கும் போது என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி வந்து தூக்கமா வரும். அந்த டைம்ல படிச்சீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மண்டையில ஏறாது, ஆனா படிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா வந்து ரொம்ப வந்து அமைதியா இருக்கும். ஆனா வந்து நம்ம படிச்சதெல்லாம் மைண்ட்ல இருக்குமா அடுத்த நாள் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. அதே நீங்க காலையில எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு உங்களோட மைண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எந்திரிச்சு படிச்சீங்க அப்படின்னா வந்து அப்படியே புரியும், அப்படியே வந்து உங்க மனசுல பதியும். அந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எளிமையா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபாலோ எல்லாம் இந்த நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க தூங்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, ஒரு 8 மணிக்கு தூங்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 7 மணிக்கு தூங்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் இந்த சேலஞ்ச் அடுத்த 10 நாளைக்கு நான் செய்வேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க எல்லாம் பண்ணுங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல வேக்கப் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.